Welcome to Python for Toddler series. So previous video la நாம என்ன பார்த்தோம் அப்படினா if statementனா என்ன, அப்புறம் if statementோட syntax எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அதுக்கு அப்புறம் if else statementனா என்ன, if else statementோட syntax எப்படி இருக்கும்னு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸோட நாம பார்த்தோம். So previous video யாராவது பார்க்காம ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன். So please நீங்க அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்குற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பைத்தான்ல என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி ஒர்க் ஆகும்னு நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ள இன்னொரு இஃப் இருந்துச்சு அப்படின்னா இதை தான் நாம வந்துட்டு நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெஸ்டட் இஃப்னா என்னன்னு இன்னும் பெட்டரா புரியறதுக்காக அதோட சின்டாக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெஸ்டட் இஃபோட சின்டாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இஃப் கண்டிஷன் இருக்கும், அது உள்ளே வந்துட்டு நம்ம கண்டிஷன் 1 கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருப்போம், அதில் செகண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2ங்கிறத கொடுத்துருப்போம். ஸோ இதுவே இஃப்ல நம்ம எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா இஃப்குள்ள ஒரே ஒரு கண்டிஷன் நம்ம கொடுத்துருப்போம், அதுக்கப்புறமேட்டு ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருப்போம். ஸோ நெஸ்டட் இஃப்ல என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போயிட்டு செக் ஆகும். செக் ஆனதுக்கு அப்புறமேட்டு இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு செகண்ட் கண்டிஷனுக்கு வரும். ஸோ நெஸ்டட் இஃப் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்துட்டு நாம நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இன்னும் பெட்டராக புரியறதுக்காக நாம் ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்துட்டு நம்ம தருவோம், அதுக்கப்புறமேட்டு ரெஜிஸ்டர் நம்பர் நம்ம தருவோம். ஸோ ஸ்டூடெண்ட்டோட நேமும் ரெஜிஸ்டர் நம்பரும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட்டில் வரணும். ஸோ இதுதான் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ இது நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நேம்னு ஒரு வேரியபிளில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நேம் வந்துட்டு சக்தி அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ரெஜிஸ்டர் நம்பரில் என்ன தரலாம் அப்படின்னா ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு மார்க்ஸில் என்ன தரேன் அப்படின்னா 90 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்துடலாம். ஸோ இஃப்பில் நேம் வந்துட்டு சக்தின்னு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து என்ன செக் பண்ணணும்னா ரெஜிஸ்டர் நம்பரை செக் பண்ணணும். ஸோ REGNO is equals to 1. print your mark is. ஸோ இப்போ இந்த கோடை வந்து நாம ரன் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேம்ங்கிற வேரியபிளில் சக்திங்கிற வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ரெஜிஸ்டர் நம்பரில் நம்ம 1 ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். மார்க்கில் வந்துட்டு 90 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ வேரியபிள்ஸில் வேல்யூ இந்த இடத்துல அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஃப் நேம் ஈக்குவல்ஸ் டு சக்தி அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் வந்துட்டு செக் ஆகுது. அதாவது நேம்ங்கிற வேரியபிளில் சக்திங்கிற வேல்யூ தான் இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ நேம்ங்கிற வேரியபிளில் சக்திங்கிற வேல்யூ தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது இதோட அவுட்புட் நம்மளுக்கு வந்துட்டு ட்ரூன்னு இருக்கும். இது ட்ரூன்னு இருக்கிறதுனால இதோட செகண்ட் லைனுக்கு இது வந்துட்டு மூவ் ஆகும்போது மறுபடியும் இந்த இடத்துல இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இன்னொரு இஃப் கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் வந்துட்டு 1 இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் பார்க்கும், அது வந்துட்டு 1 தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டிஷனும் செக் ஆகிட்டு இதோட அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு ட்ரூன்னு இருக்கும். ஸோ இது ட்ரூன்னு இருக்கிறதுனால இதோட அடுத்த லைன் நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகும். ஸோ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். யோர் மார்க் இஸ் அப்படின்ட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்க கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு மார்க்னுங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அதை பிரிண்ட் பண்ணணும்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 19ங்கிறது அவுட்புட்டாக வரும். ஸோ அதனால தான் யோர் மார்க் இஸ் 90 அப்படின்ட்டு இந்த அவுட்புட் நம்மளுக்கு வந்திருக்கு.
ஸோ மெயினாக இந்த நெஸ்டட் இஃப் நம்மளுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணு, ஃபர்ஸ்ட் கண்டிஷனோட அவுட்புட் வந்துட்டு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நீ செகண்ட் கண்டிஷன் போயிட்டு இதை செக் பண்ணு அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்ம 2 கண்டிஷன் தர மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு இந்த நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதே எக்ஸாம்பிளை நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பார்க்கலாம். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல இந்த ரெஜிஸ்டர் நம்பர் 1 கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த 1ங்கிற நம்பருக்கு பதிலாக நம்ம 10ன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டு இப்போ நம்மளோட ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணிங்கன்னா பாருங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. பட் அவுட்புட் வந்து இந்த இடத்துல எதுவுமே வரல. ஏன் அவுட்புட் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் போயிட்டு செக் பண்ணும். செக் பண்ணும்போது இதோட கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகிட்டு மறுபடியும் செகண்ட் லைன் செக் பண்ணும். ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் 10 அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதோட அடுத்த லைனை வந்துட்டு இது வந்து ரன் பண்ணாது. ரன் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக கீழே வந்துடும். ஸோ கீழே வரும்போது நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராம் லைன்ஸுமே இங்கே எழுதலை, அதனால நம்மளுக்கு அவுட்புட் வந்து எதுவுமே வரல. ஸோ இதுவே இந்த இடத்துல நாம் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டபுள் கோட்ஸில் ப்ரோக்ராம் டெர்மினேட்டட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டெர்மினேட்டட் அப்படின்ற ஒரு லைன் வந்திருக்கு. ஸோ எதுக்கு இந்த லைன் வந்திருக்கு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் இந்த கண்டிஷன் செக் ஆகும். செக் ஆகும்போது கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு அடுத்த லைனுக்கு மூவ் ஆகும். இந்த கண்டிஷன் செக் ஆகும். இதோட கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இதோட அடுத்த லைனுக்கு இது வந்துட்டு மூவ் பண்ணாது. ஸோ மூவ் பண்ணாமல் இதோட கீழே என்ன லைன் இருக்கோ அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது ரெஸ்ட் ஆஃப் தி கோட்ஸ் இருக்கும்னு நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம ப்ரோக்ராமில் போட்டிருக்க மீதி நம்பர் ஆஃப் கோட்ஸ் அது எல்லாமே நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே பார்க்கும் ப்ரோக்ராம் டெர்மினேட்டர்னு ஒரு லைன் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அந்த லைன் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இஃப் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு மட்டும்னா தான் இந்த இஃப் கண்டிஷன் காணக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே அதை வந்துட்டு ஒன்றா ரன் பண்ணும். சப்போஸ் இந்த இஃப் கண்டிஷன் நம்ம செக் பண்ணும்போது இது வந்துட்டு ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்கான எந்த லைன் ஆஃப் கோட்ஸுமே நம்மளுக்கு வந்துட்டு ரன் பண்ணாது. ரன் பண்ணாமல் நம்ம ப்ரோக்ராமில் ரிமைனிங் என்ன லைன்ஸ் எழுதியிருக்கோமோ அந்த லைன்ஸ்க்கு வந்துடும். ஸோ இது எப்படி இஃப் பிளாக்குக்கான கோடு எப்படி இது ரெஸ்ட் ஆஃப் தி கோடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இஃப் பிளாக்குக்கான கோடு அப்படின்னா முன்னாடி 4 ஸ்பேஸ் வந்து நம்ம விட்டுருப்போம். அதாவது 4 ஸ்பேஸ் தள்ளி நம்மளோட கோடு எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்பேஸ் எப்போ முடியுதோ அதோட அந்த இஃப் பிளாக்கான கோட் வந்துட்டு முடியுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இஃப் பிளாக்குக்கு உள்ளே எழுதியிருக்கும். ஸோ இந்த இடத்துல இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா 4 ஸ்பேஸ் விட்டுட்டு நம்மளோட கோட் நாம இங்கேருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கோட்ஸ் எல்லாமே பிலாங்ஸ் டு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இதை விட்டு வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் நார்மல் லைனை நம்ம இந்த ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதாவது இதுக்கு நேராக இருக்கிற இந்த லைனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிற கோட்ஸ் எதுவுமே இந்த இஃப்கான கோட் கிடையாது. ஓகே, இதே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட உள்ள இந்த இடத்துல ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல நாம் இன்னொரு எல் ஸ்டேட்மெண்ட்டை நாம் வந்துட்டு கொடுக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்ன தரலாம் அப்படின்னா ப்ளீஸ் என்டர் வேலிட் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி அவுட்புட் நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 லைன்ஸில் வந்துட்டு நம்ம வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணுறோம். இந்த லைனில் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிஷன் செக் ஆகும். நேம் வந்துட்டு சக்தின்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுறதுனால இது வந்துட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல ரெஜிஸ்டர் நம்பர் செக் பண்ணுது. ரெஜிஸ்டர் நம்பர் வந்துட்டு 10 அப்படின்னு பார்க்குது. 10 பார்க்கும்போது இல்லை. ஸோ இந்த இடத்துல இதோட கண்டிஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆகும்போது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்கான எந்த ஒரு கோடையுமே இது வந்துட்டு ரன் பண்ணாது. ஸோ இந்த பிரிண்ட் லைன் வந்துட்டு நம்மளுக்கு ரன் ஆகாது. ரன் ஆகாமல் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ எல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பிரிண்ட் லைன் இருக்கோ அந்த லைனில் இருக்கிற கண்டென்ட்டை நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதாவது ப்ளீஸ் என்டர் வேலிட் ரெஜிஸ்டர் நம்பர்னு இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த எல் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த ப்ரோக்ராம் டெர்மினேட்டர்னு நம்ம நார்மலாக ஒரு லைன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லைனும் சேர்த்து ரன் ஆயிருக்கு. ஸோ நம்ம இஃப் எல்ஸ் பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்டிஷன் செக் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட பிளாக் ஆஃப் கோட் வந்துட்டு ரன் ஆகும்னு பார்த்தோம். சப்போஸ் இந்த இஃப் கண்டிஷன் செக் ஆகும்போது ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஃபால்ஸ் ஆகும்போது இதோட எல்ஸ் பார்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட்டோட கோட் வந்துட்டு ரன் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இஃப் கண்டிஷன் ரன் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் இந்த இடத்துல பார்க்கும்போது இது வந்துட்டு ஃபால்ஸ் ஆகுது. இது ஃபால்ஸ் ஆகிறதுனால நம்மளோட கோடு வந்துட்டு டைரெக்டாக எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடுது. அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு.
ஓகே, அடுத்து திரும்ப இதே கோடில் இன்னும் வேறு ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இன்னொரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ எல்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ளீஸ் என்டர் அ வேலிட் நேம் கொடுத்துட்டு ரன் பண்ணலாம். ஸோ இப்போ சப்போஸ் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் நம்பரை நம்ம 10ன்னு தராமல் 1ன்னே நம்ம கொடுத்துட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் பாருங்கள், மார்க் வந்துட்டு கரெக்டாக ரன் ஆகிருக்கு. பிகாஸ் இந்த கண்டிஷன் செக் ஆகுமா, ஸோ இது வந்துட்டு ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகும்போது செகண்ட் லைன் வரும். இந்த கண்டிஷன் செக் ஆகும், இதோட அவுட்புட்டும் ட்ரூ ஆகும். ஸோ இதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ யோர் மார்க்ஸ் அப்படின்ட்டு மார்க் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த லைன் பிரிண்ட் ஆகிடும். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆனதுனால இந்த எல்ஸ் பிளாக் வந்துட்டு ரன் ஆகாது. ரன் ஆகாமல் நம்மளோட ரிமைனிங் ப்ரோக்ராம் லைன்ஸ்க்கு வந்துடும். ஸோ அதனால இங்கே கொடுத்துருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் ப்ரோக்ராம் டெர்மினேட்டட் அப்படின்ட்டு அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, இதே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஸோ என்ன மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இன்னொரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணலாம். பிரிண்ட் ப்ளீஸ் என்டர் அ வேலிட் நேம். ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்மளோட நேமை நம்ம மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சக்தின்னு இருக்கிறத வேல்னு கொடுத்துட்டு ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 லைனில் வந்துட்டு ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு நம்ம வந்துட்டு அசைன் பண்ணுறோம். அப்புறம் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து செக் ஆகுது. நேம் வந்துட்டு சக்தியா அப்படின்னு பார்க்கும். இல்லை, நம்ம இந்த இடத்துல நேம் வந்துட்டு வேல்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் வந்துட்டு இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஆகிறதுனால இதுக்கு கீழே இருக்கிற இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு ரன் ஆகாது. இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்க்குரிய இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகாது. ஸோ ரன் ஆகாமல் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்க்குரிய இந்த எல்ஸ் நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக இந்த எல்ஸ்க்கு வந்துடும். ஸோ ப்ளீஸ் என்டர் அ வேலிட் நேம் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுனால ப்ளீஸ் என்டர் அ வேலிட் நேம் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ப்ரோக்ராம் டெர்மினேட்டட்ங்கிறது நம்மளோட நார்மல் லைன் தான். ஸோ அதனால அது வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இதுவே இந்த இடத்துல நம்ம திரும்ப இந்த நேம் வந்துட்டு மாற்றலாம். ஸோ திரும்ப நம்ம சக்திங்கிற நேமே கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் போகுமா, இந்த கண்டிஷன் செக் ஆகும்போது ட்ரூன்னு அவுட்புட் வரும். ட்ரூன்னு வரும்போது அடுத்த லைன் போகும். ரெஜிஸ்டர் நம்பர் 1 பார்க்கும். ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டு தான். ஸோ இதுவும் ட்ரூன்னு வரும். ஸோ ட்ரூன்னு இருக்கிறதுனால இதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு ரன் பண்ணும். ஸோ யோர் மார்க்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிடுச்சு. இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ட்ரூ ஆனதுனால இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்கிற இந்த எல்ஸ் பிளாக் வந்துட்டு ரன் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, அதாவது மேலே இருக்க இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆனதுனால நம்மளுக்கு இதுக்கான எல்ஸ் பிளாக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகாது. ஸோ அதனால தான் இந்த 2 எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு எலிமினேட் ஆகிட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்மளுக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட்டில் ப்ரோக்ராம் டெர்மினேட்டர்னு ஒரு நார்மல் லைன் கொடுத்துருக்கோம். அந்த லைன் இந்த இடத்துல அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனில் பார்க்கும்போது கொஞ்சம் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்டிஷன் செக் ஆகும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் ஆகும்போதே நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ளூ கலர் லைனுக்குள்ளே போட்டிருக்கோம் இல்லையா, இந்த எந்த கோட்ஸுமே நம்மளுக்கு வந்துட்டு ரன் பண்ணாது. ரன் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராம் இங்கேருந்து இதோட எல்ஸ் பிளாக்குக்கு வந்துடும். எல்ஸ் பிளாக்குக்கு வந்துட்டு இந்த லைன் வந்துட்டு ரன் ஆகிடும். இதுவே இந்த கண்டிஷன் செக் ஆகும்போது இந்த இடத்துல கண்டிஷனோட அவுட்புட் ட்ரூ வந்துருச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் பிளாக்கை அது கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடும். இக்னோர் பண்ணிவிட்டு இதோட ட்ரூ பிளாக்குள்ளே வந்துடும். அதாவது இந்த ப்ளூ கலர் பாக்ஸ்குள்ளே வந்துடும். இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்பவும் ஒரு கண்டிஷன் நாம் இந்த இடத்துல செக் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்த இருக்க இந்த லைன் ஒர்க் ஆகும். இதோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட எல்ஸ் பிளாக் நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா அது எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அப்புறம் அதோட சின்டாக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தோம். ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்துட்டு நாம் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இஃப் தான் இருக்கணும்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இஃப் கண்டிஷன்ஸ் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை இருந்துச்சுனாலுமே இதை வந்துட்டு நாம் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். Happy learning. Bye bye.